நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் கும்பகோணம் மடத்து தெருவில் காவிரியின் கரையில் அமைந்துள்ள ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக காவிரி தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காலதீஸ்வரர் ஆலயம். இதோ நம் கண்ணுக்கு விருந்தாக ராஜ கோபுரம். அந்த கோபுரத்தின் மேலே பிரதோஷ நாயகராக அம்பாளோடு சிவன் காட்சி தர, அருகிலே விநாயகருடைய திருச்சன்னிதானம் ஒருபுறம் தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணியரின் திருச்சன்னதி ஒருபுறம். இதோ ஆலயத்துள் நாம் பக்தி பரவசத்தோடு நுழைகின்றோம் தரிசனத்திற்காக. முதலிலே நம் கண்ணுக்கு காட்சி கொடுப்பவர் ஆனந்த நர்தன நடராஜர். முயலகன் பாதம் மிதித்ததோர் பாதம் தூக்கிய திருவடிவோர் பாதமாக கணபதியும் கந்தனும் இருபுறம் இருக்க, நாரணன் மத்தளம் வாசிக்க, பக்கத்திலே துர்க்கை தாளம் மீட்ட, சரஸ்வதி வீணா கானத்தோடு அப்சர ஸ்திரீகளெல்லாம் மாலைகள் உபச்சாரங்கள் கொடுக்க, ஆனந்த பரவசத்தோடு குடிமரத்தை இப்பொழுது நாம் கண்ணுக்கு விருந்தாக அங்கே தொழுது எழுந்து பணிந்து சுவாமி காலத்தீஸ்வருடைய சன்னிதானத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ரிஷபத்வஜம் என்கின்றதான கொடிமரத்தை இப்பொழுது நாம் காண்கின்றோம். இந்த கொடிமர வாயில் கடந்துதான் நால்வரின் சன்னதி. இங்கே நால்வராக ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசக பெருந்தகையார் என்னும் நால்வரும் தன் திருப்பெயரிலேயே சிவனாரின் ஐந்தெழுத்தை உள்ளடக்கி வாழ்ந்து காட்டிய 4 மார்க்கத்தை காட்டிக் கொடுத்தவர்கள். அவர்களை தரிசித்து பிரகார பலமாக வருகிறோம். இந்த ஆலயம் இருக்கிறதே ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக வந்ததற்கு காரணம், ஒரு சமயம் ஆதிசேஷனும் வாயு பகவானும் பலப்பரீட்சை செய்த பொழுது தம்மில் யார் பெரியவர் என்று சோதிக்க, மேரு மலையை அசைத்து பார்க்க அந்த மலை இருவரின் பிடியாலே துகளானது. தட்சிணாமூர்த்தி என்கின்ற குருவினுடைய சன்னிதானம். கல்லாலின் புடையமர்ந்து நாலங்கம் ஆரங்கம் கற்றவர்க்கு 4 வேதம் சொல்லாமல் சொன்னவர் இவர். இவரை நினையாமல் நினைந்து நம்முடைய துயர் தொடக்கையை நாம் வெல்வோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பிரகார பலத்தை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் பார்ப்பது கன்னிமூல கணபதியினுடைய சன்னதி. இவர்தான் கோஷ்ட விநாயகராக இந்த ஆலயத்திலே பிரதானமாக உள்ளே விட்டிருக்கிறார். பக்கத்திலே காசி விஸ்வநாதர் சமேத விசாலாட்சியை தரிசிக்க வேண்டும். காசிக்கு சமமான தலங்களாக பேசப்படக்கூடிய மகாமக குளக்கரையிலே அமைந்த தலம் துர்காலட்சுமி சரஸ்வதியும் இப்பொழுது நாம் பார்த்தோம். இதோ அந்த கருவறையினுடைய விமான தோற்றத்தை இப்பொழுது பார்க்கிறோம். இதிலே சிறப்பு என்னவென்றால், பிரம்மா ஒரு புறம் தம்முடைய ரிஷிகளோடு இருக்க, அபூர்வமான ஏகபாத மூர்த்தி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த ஏகபாத மூர்த்தி அஷ்டமூர்த்தமாக சிவமூர்த்தங்களிலே ஒன்று. இதோ நாம் காண்பது லிங்கோத்பவ மூர்த்தி. அன்னமாக பிரம்மாவும் ஆமையாக நாராயணனும் தேடி காணாத எம்பெருமான் பரமேஸ்வரன். இதோ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருச்சன்னிதானம். அருணகிரிநாத பெருமான் பாடும் பொழுது முருகப்பெருமானுக்கு பாடுகிறார், முக்தி திருத்தாள் முக்தர்க்கு அருள்வோனே திருக்காலத்தி பெருமானே என்று தன் திருப்பாதத்தினாலே முக்தியை அருள்பவன் இந்த முருகன் இந்த திருக்காலத்தி மலையிலே. சுவாமி பேர் காளகஸ்தீஸ்வரர், அம்பாள் பேர் ஞானாம்பிகா. ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் அப்படின்னா ஸ்ரீனா சிலந்தி, காலம்னா பாம்பு, ஹஸ்தினா யானை, இது 3 சேர்ந்து பூஜை பண்ண தான் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர். அம்பாள் பேர் ஞானாம்பிகா. திருப்பதி பக்கத்தில் எப்படி காளகஸ்தி இருக்கோ அதே மாதிரி இங்கே தென் திருப்பதிம்பாங்க உப்புலியப்பன் கோயிலை, அது பக்கத்தில் காளகஸ்தீஸ்வரர்.
திருப்பதின்னு சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் அருகில் இது காளகஸ்தி. இது வந்து தலவிருட்சம் பலாமரம், தீர்த்தம் காவேரி. மகாமகத்தில் 12 சிவாலயத்தில் இது ஒன்று. இது அமிர்தம் தெளித்த இடம். இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே தனியாகவே ராகு இருக்கார். காளகஸ்தி அப்படின்னுங்கிறதுனால தனி ராகுவாகவும் இருக்கார், நவகரத்தோடையும் சேர்ந்தும் இருக்கார். இது ரொம்ப விசேஷமான ஒரு இது வரிகாலஸ்தலமாகவும் இருக்குது. அப்படியே பார்த்தா இங்கே அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா அப்படின்னு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 18 கையுடைய மகாலட்சுமி துர்க்கை, அது ரொம்ப விசேஷமான துர்க்கை. இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய அம்பாள் அஷ்டதச புஜ மகாலட்சுமி என்று 18 கரங்களோடு நம்மை காக்கக்கூடிய துர்காம்பிகையினுடைய சன்னதி. கிருஷ்ண அவதாரத்திலே கண்ணனுக்காக தான் சென்று சிறைச்சாலையிலே கம்சனுக்கு தன்னுடைய சொரூபத்தை விராட ரூபியாக காட்டிய அம்பாள். இங்கே ராகுத்தலம் என்பதால் ராகு துர்கைக்கு வழிபாடு விசேஷம். துர்க்கை அம்பிகையின் வழிபாடை முடித்துக்கொண்டு பிரகார பலத்திலே நாம் காண்பது சிவசூரியன் மற்றும் ராகுவின் தனி சன்னதி. சிவசூரியன் மேற்கு பார்த்து இந்த திருக்கோவிலிலே அருள்பாலிக்கிறார், அருகிலே ராகு பகவான் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலில் கல்யாண சுந்தரமூர்த்தி வேற எந்த கோவில்லையுமே இல்லாத ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா அது கும்பகோணத்தில். இதில் மெயினாக உள்ளது இந்த கல்யாண சுந்தரேஸ்வரரும் ரொம்ப விசேஷமாக இதில் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரர் மற்றும் அவருக்கு அம்பாளாக இருக்கக்கூடிய காத்யாயனி அம்பாள் வெட்டிவேர் மாலையோடு காசி யாத்திரையின் பொழுது நம்முடைய கல்யாணத்திலே எப்படி மாப்பிள்ளை கையிலே ஒரு கைத்தடி வைத்துக்கொண்டு கோபித்துக் கொண்டு மாமனார் இடத்திலே காசிக்கு போகிறேன் என்று புறப்படுவாரோ, அதே போல இங்கும் நித்திய கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய இந்த நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரர் கையிலே ஒரு கைத்தடியோடு ரிஷப துவஜம் என்கிறதான அந்த ரிஷப கொடி பதித்த கைத்தடியோடு இங்கு சேவதாதிக்கிறார். இந்த சுவாமிக்கு மகர சங்கராந்தி என்று விசேஷமான முறையிலே திருக்கல்யாண மகோத்சவம் பக்தர்களால் செய்து வைக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இதுபோல் மகர சங்கராந்தி அன்று சேவிக்கிற திருக்கல்யாணத்தினாலே கல்யாணம் ஆகாத வரன்களுக்கு திருமணம் நடைபெறுவதாக ஐதீகம். இதோ பிரதோஷநாதரை நாம் சேவிக்கிறோம். கையிலே மான் மழுவேந்தி சிவகாம சுந்தரியோடு பிரதோஷ சிவநாதர், இவர்தான் பிரதோஷ மூர்த்தியாக பிரதோஷ காலங்களிலே ஆலய உள் பிரகாரத்திலே நந்தியின் மீது ஆரோகணித்து வலம் வரக்கூடியவர். நாம் பிரகாரத்தை இப்பொழுது சுற்றி வலம் வருகிறோம். இப்பொழுது நாம் தரிசிக்கக்கூடிய திருச்சன்னிதானம் ஸ்ரீ ஞானாம்பிகை சன்னதி. பிரதானமாக காமாட்சி கருவறையின் மேலே அமர்ந்திருக்க இருபுறமும் வாணியும் லக்ஷ்மியும் விட்டிருக்கும் சன்னிதானம். ஞானாம்பிகையாக பால் அபிஷேகம் கண்டருளி பக்தர்களுக்கெல்லாம் தன்னுடைய அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள் ஞானாம்பிகை. வித்யாபீடத்திலே 3 வித்யாபீடம் சொல்வது உண்டு, த்ரயீ வித்யாபீடம் என்று. அதிலே முதன்மையானது சைலபீடம், அது ஸ்ரீசைலம் என்கிற சிவஸ்தலம். இரண்டாவது பிரணவபீடம், அது திருவெண்காடு என்னும் திருத்தலம். மூன்றாவது ஞானபீடம், திருக்காலத்தீஸ்வரன் திருத்தலம். இந்த திருக்காலத்தீஸ்வரன் திருத்தலத்திலே ஞான பீட்டமாக பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி கேள்விகளை தரக்கூடியவளாகவும் பதவி உயர்வை தரக்கூடியவளாகவும் அலங்காரத்தோடு ஞானாம்பிகை நாம் கண்களிலே ஆனந்தம் மல்க அவருடைய திருவடி, திருக்கைகள், திருநேத்திரங்கள், திருமுடி வரையிலே அவளை அலங்கார ரூபியாக தரிசிக்கின்றோம். சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று அந்த பஞ்சமுக தீப ஆரத்தி சிவாச்சாரியாரால் இப்பொழுது ஞானாம்பிகையான அந்த அம்பாளுக்கு காட்டி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது.
ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமான இந்த ஸ்தலத்திலே எந்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு விசேஷமாக இங்கே பரிகாரமாக நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்க அவர்களுக்கு ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகலாம். ஞானாம்பிகையை தரிசித்த ஆனந்தத்தோடு திரு காலத்தீஸ்வரன் சன்னிதானம் நோக்கி நாம் நடந்து வருகிறோம். நித்திய கல்யாண சுந்தரேஸ்வரராக அருள்பாலிக்கும் இவர் சன்னிதானத்தின் முன்னாலே நந்திக்கு கதம்ப பொடியால் வாசமிகு அபிஷேகம், பிரதோஷ நந்திக்கு வாசமான சந்தனத்தால் நறுமணமிக்க அபிஷேகம், தயிராலே நந்திக்கு குளிர குளிர அபிஷேகம், பஞ்சாமிர்தத்தினாலே கனிவான நந்திக்கு பல கனிகளினாலே அபிஷேகம், தைலத்தினாலும் தேனாலும் நந்திக்கு பலவிதமான அபிஷேகங்களோடு பால் அபிஷேகமும் பூர்த்தியாக என்றென்றும் சிவனாரை என்றென்றும் சுமக்கும் நந்தி, சேவிக்கும் பக்தர்களை காக்கும் நந்தி, அரணார்க்கு அரணாக நிற்கும் நந்தி, அருளால பக்தர்களை காக்கும் நந்தி என்ற நந்தியின் அபிஷேகத்தோடு சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற பாலாபிஷேகத்தை நாம் கண்குளிர கண்டு தரிசிக்கின்றோம். இங்கே மூல கருவறையில் நமக்கு காட்சி தரக்கூடிய காலத்தீஸ்வர சுவாமிக்கு விசேஷமான முறையிலே பாலபிஷேகம் பக்தர்களால் வழங்கப்பட்டு நடத்தப்படுகிறது. இந்த பாலபிஷேகத்தை பார்த்தவர்களுக்கு விரைவிலே கல்யாணம் அமையக்கூடிய பலன் காலத்தீஸ்வரர் நமக்கு அருளுகிறார். சிரசிலே என்றென்றும் தைலதாரையாக தீர்த்தத்தை சுமந்து குளிருகின்ற ஈஸ்வரனுக்கு தீர்த்தத்தினாலே அபிஷேகம். இதோ சுவாமி அலங்காரத்தோடு நமக்கு அருள் புரிகிறார். மனத்தகத்தான் தலைமேலான் வக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் எனத்தகத்தான் எமையோர் தன் சிரத்தின் மேலான் ஏழ் அண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நரும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்படையா நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கணத்தகத்தான் காலத்தி உச்சி உள்ளான் கையிலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் என் கண்ணுள்ளானே என்று நாவுக்கரசர் பாடிய தேவார பதிகத்தோடு ராகுகேது ஸ்தலமான இந்த தலத்திலே நாம் வழிபட்டு திருமணங்கள் கைகூட, ஜாதக தோஷங்கள் விலக, இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்க, வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு வர பஞ்சமுக ஆரத்தியிலே அந்த சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டற்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவ சிதம்பரம்.